Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 12வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் கிடையாது, நீங்க இன்னும் MyFab11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மற்ற ஆப்ஸ்க்கும் இந்த ஆப்ஸ்க்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபர் இருக்குங்க. ஸோ மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் என்ட்ரி ஃபீஸ்லேயே நிறைய அமௌண்ட் டிஃபரா இருக்கும். ரொம்ப 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 லோ கமிஷன்ஸ் தான் மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும். இன்ஸ்டன்ட் விட்ராவல் இதில் அவைலபிளா இருக்கு. நோ ஜிஎஸ்டி அண்ட் டெபாசிட். நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறது இல்லை. லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். ஒரு 5 to 6 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு ஆப். 6 வருஷமா ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆப். இன்ஸ்டன்ட் விட்ராவல் 24/7. அதாவது எந்த நேரத்துலனாலும் நீங்க இன்ஸ்டன்டா விட்ராவல் வச்சுக்கலாம். வேற எந்த ஆப்லயுமே அந்த மாதிரி கிடையாது, ட்ரீம் லெவனை தவிர. ஸோ இந்த ஆப்ல அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சூப்பர்வா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 31 மார்ச் மதியம் 3:30 இந்த மேட்ச் நடக்குதுங்க. டபுள் ஹிட்டரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும். குஜராத் டைட்டன்ஸா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கடைசியா விளையாண்ட மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்டா லாஸ் ஆயிட்டு இந்த மேட்ச் வந்திருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு இமாலய ரன்ஸை வந்து அடிச்சாங்க அவங்களோட ஹைதராபாத்ல வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஒரு கடப்பார பேட்டிங் லைனா ஒரு சூப்பரான பவுலிங் யூனிட்க்கு அகைன்ஸ்டாவே கிட்டத்தட்ட 270+ ரன் அடிச்சு ஒரு பயங்கரமான ஒரு டார்கெட்டை செட் பண்ணி ரெக்கார்டும் படைச்சாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஒரு கடப்பார லைனப், யாரு கடப்பார லைனப்னே தெரியாது அந்த அளவுக்கு. அதை திரும்பவும் அவங்க அடிச்சாங்க. நியர்பை வந்துட்டு ஒரு 230-240+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின்னிங் மூமெண்டோட வராங்க. குஜராத் டைட்டன்ஸ் லாசிங் மூமெண்டோட வராங்க. இந்த 11 மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச். அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையோட குஜராத் டைட்டன்ஸ் வருவாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் தாங்க, அங்க வந்து பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். 170+ வரைக்குமே அங்க போகும். மிடில்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அவன் செகண்ட் இன்னிங்ஸ்ல தானே பிச் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் தானே கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மனநிலை தான் உங்களுக்கு தோணும். பட் இந்த 11 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே மிடில் இருந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கும். ரீசன் பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல பிளாட் ட்ராக்கா இருக்கும். 3:30 மணிங்கிறதுனால வெயிலின் தாக்கத்துல பால் நல்லாவே டர்ன் கிடைக்குங்க. நல்ல பால் திரும்பி பிச்சோட தன்மை வந்து ஒரு 7 மணிக்கு மேலதான் மாறும். அதாவது கிட்டத்தட்ட கடைசி 5 ஓவர்ல தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் பேட்டிங்க்கு. அதர்வைஸ் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஒரு 165 ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கும். மிடில் எல்லாம் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்பின்னருக்கு இந்த வெனுல சப்போர்ட் பண்ண போகுது. இந்த பட்டூர் வெனுல ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்க போகுது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ்ல. வெனு ரெக்கார்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் 28 மேட்ச் இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 13, பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து 14 மேட்சும். ஆவரேஜான ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 169 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் இந்த கிரவுண்ட் அதிகமா வின் பண்ணும், செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் அப்படின்லாம் கிடையாது. போத்லயுமே வந்து ஈக்குவலா சப்போர்ட் பண்ணிருக்கு. அதுவும் இது மதிய மேட்ச் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா கொஞ்சம் ஸ்பின் எந்த டீம்ல நல்லா வச்சிருக்காங்களோ அந்த டீம் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்க போகுது. ஹெட்வர்ட் ரெக்கார்ட் சொல்லி பாத்தீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல குஜராத் டைட்டன்ஸ் தாங்க 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து குஜராத் டைட்டன்ஸ் தான். ஆனால் இந்த சீசன்ல ஒரு அண்டர் டாக் டீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பெருசா யாரும் இல்லை. வெறும் யங் பிளேயர்ஸா வச்சு ஒரு டீமை கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஒரு யங் கேப்டன்ட்ட கொடுத்துருக்காங்க. பெருசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் இல்லை. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிளஸ். எல்லாமே யங் பிளேயர்ஸ். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க. அது வந்து கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கு. பாக்குற பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரியில தான் குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயர்களோட பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் அண்ட் விருத்திமன் சகா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அடுத்ததான் சாய் சுதர்சன். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவர் நெட்ல நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான தகவல் வருது. நிறைய இமேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படி வந்தா யாருக்கு பதில் வருவார், எந்த டவுன்ல வரப்போறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்க போகுது. ஏன்னா டாப் 3 பேருமே ஒரு மாதிரி செட்டில்ட் ஆயிட்டாங்க. விருத்திமன் சகாவா இருக்கட்டும், சுமன் கில், சாய் சுதர்சன், இப்படி எல்லாமே ஒரு மாதிரி செட்டில் ஆனதுனால
வில்லியம்சன் வந்து அந்த ஒன் டவுன் ஓப்பன் அந்த கேட்டகரிக்குள்ள தான் மோஸ்ட் ப்ராபபிளி வருவார். பட் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல நியூசிலாந்து அகேன்ஸ்டா ஒரு செகண்ட் டவுன்ல ஆடி இருக்காருங்க. ஸோ செகண்ட் டவுன்ல நிறைய ஆடி இருக்காரு. அஸ்மதுல்லா உமர் சாய்கிட்ட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஆன அந்த 2 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பேட்டிங்ல கொஞ்சம் மைனஸ் பண்றாரு. பேட்டிங்ல அவுட் இருந்து வரல. இந்த செகண்ட் டவுன் பேட்டிங்ல வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டிங்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அஸ்மதுல்லா உமர் சாய் அண்ட் கேன் வில்லியம்சன் 2 பேத்தையுமே வெளியே உட்கார வைக்க போறாங்க. அதாவது இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்க போறாங்க. டேவிட் மில்லர், தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன், ரஷீத் கான், இந்த 3 மெயின் பிளேயரோட வருவாங்க. டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வில்லியம்சனை இறக்கி விட்டுருவாங்க. இல்ல நார்மலா டாப் 4 பேருக்கு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா அஸ்மதுல்லா உமர் சாயை டைரக்டா இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர போற மாதிரியான நியூஸஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ வில்லியம்சன் உள்ள வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 30% அவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா டேவிட் மில்லர், விஜய் சங்கர், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், உமேஷ் யாதவ், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் மோஹித் சர்மா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட ஒரு 11th தென் இம்பாக்ட் பிளேயர். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடப்பார லைனப் மாதிரியான இது ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி கேகேஆர் அகைன்ஸ்டா தோத்தாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு 270+ ரன் அடிச்சிட்டாங்க. அது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த டிராவிஸ் ஹெட்னு ஒருத்தர் டாப் ஆர்டர்ல வந்த உடனே அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப 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 பிரீஃப் ஆயிடுச்சு. ஸோ மயங்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட் 2 பேர் இன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது அபிஷேக் சர்மா, ஐடன் மக்ரம், ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாத், சபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உன்னட்கட், மயங்க் மார்க்கண்டே அண்ட் உம்ரான் மாலிக் ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. ஸோ இது வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா அஸ்மதுல்லா உமர் சாய். ஸோ அவர் வந்து மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. தென் பேட்டிங்ல செகண்ட் டவுனே வராரு. மினிமம் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல 1 or 2 விக்கெட்ஸ் ஏர்லியரா விழுவுறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வச்சிருக்காங்க. பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உன்னட்கட், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப வருஷமா வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், டொமஸ்டிக் லெவல் ரொம்ப வருஷமா பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. ஸோ டாப் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு யங் பிளேயர்ஸ் தான். சோமன் கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்சன், இவங்க யங் பிளேயர்ஸ். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேண்ட் வந்து விருத்திமன் சாகா. ஸோ அவங்களோட விக்கெட்ஸ் ஏர்லியரா எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா அஸ்மதுல்லா உமர் சைட் இருந்து ஒரு 20ல இருந்து 25% இந்த மேட்ச் கண்டிப்பா எடுக்க சான்சஸ் இருக்கும். 3 ஓவர் போல் பண்றாரு. 1 விக்கெட்டாவது மினிமம் எடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அஸ்மதுல்லா உமர் சாய் டபுள் ஆப்ஷன்ஸ்ல அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். விருத்திமன் சாகா விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு 41 பாயிண்ட் தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ அது அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். எல்லாருமே மோஸ்ட்லி ஹென்ரி கிளாசனுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. நிறைய ரன்ஸ் ஆடுறாரு, விக்கெட் கீப்பரும் பண்றாரு. அந்த இடத்துல அவருக்கு பதிலாக டிஃபரன்சியலா ஒரு லோ பர்சன்டேஜ்லயும் இருப்பாரு. டிஃபரெண்ட் இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. அதாவது ஹென்ரி கிளாசன் பேட்டிங் சம்டைம்ஸ் வருவாராங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். தென் அவர் வந்தாலும் ஒரு 15+ ரன் ஆடுற மாதிரியான சுச்சுவேஷன் கூட இப்ப சேஸ் பண்றப்பெல்லாம் வந்து டாப் ஆர்டர்லயே ஆடிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 10+ ரன் ஆடுற மாதிரி, ஒரு 5+ ரன் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரமாட்டார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு விக்கெட் கீப்பர்லயே மிடில் ஆர்டர்ல வரதுனால. பட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்ப அவருக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறது கம்மியாயிடும். ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாரு. அவர் டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராகவும் இருப்பாரு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே கம்பல்சரி அவர் போல் பண்ணிட்டு வருங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த 16 ஓவருக்கு மேல மினிமம் 1 ஓவர் அவர் போல் பண்றாரு. அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து ஒரு 15+ ரன் குயிக்கா கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஸோ அவரும் ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய மொஹித் சர்மாவும் டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவரை 11வது ஓவருக்கு அப்புறம் தான் அவரை இன்ட்ரடியூஸே பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 ஓவர் போல் பண்றாரு. பர்டிகுலரா அந்த 20வது ஓவர் அவர் தான் போல் பண்றாரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர். போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் டெத் ஓவர்ல அப்படிங்கிறதுனால. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்ல டபுள் ஆப்ஷன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப் ஆர்டர்ல யாருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் இல்லைங்க ஹென்ரி கிளாசனை தவிர. ஹென்ரி கிளாசன் மட்டும் தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. நான் சொன்ன மாதிரி கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு 41 பாயிண்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மினிமம் ஒரு 20+ பால் அவர் பிடிச்சிட்டாரு. அது 45 ரன்னா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் அவர் வந்து ஆடிட்டு இருக்காரு. அது வந்து அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது ஒரு பிளஸ் தான். அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அந்த ஃபார்ம் பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ரெண்டும் சேர்றப்போ அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு 130+ ரன் தான் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க, ஒரு 130 ரன் தான் அடிக்கிறாங்க அப்படின்னா அதுல டாப் 4 பேரு தென்
டாப் 4 பேருமே மோஸ்டா முடிக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ பை சான்ஸ் டாப் 4 பேருமே நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா இவருக்கு பேட்டிங்கான வாய்ப்பே சம்டைம்ஸ் கிடைக்காம கூட போயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவர் நம்ம அந்த ஃபார்ம் அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா அவர் பேட்டிங்கே வரலைன்னா அவர் ஃபேண்டசி டீம்லேயே வரமாட்டாரு. லாஸ்ட் 2 மேட்ச் ஆனதை வச்சு அவர் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். ஒரே ஒரு மைனஸ் ஒன்று இருக்குங்க ஹென்ரி கிளாசனுக்கு. இப்போ இவர் பேட்டிங்க்கு வர்றப்போ ஆப்போசிட் சைட்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷீத் கான். தென் ஸ்லோவர் பால் நல்லா பேக்கப் தான்ல ட்ரை பண்ணக்கூடியவர், கட்டர் வேரியேஷன் பவுல் பண்ணக்கூடியவர், ஸ்லோவர் பால்ல பவுன்சர்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய மொஹித் சர்மா, எக்ஸ்பீரியன்ஸ் மொஹித் சர்மா. ஸோ இப்படி 2 அட்டாக் இருக்கு. ஸோ இதை எப்படி அவர் ஆட போறாருங்கிறத ஒரு பார்வை தான் இருக்கு. மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவர் கொஞ்சம் யார் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு தோணுது. ரஷீத் கான்ட்ட மேபி மாட்டிக்குவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ஓடிக்கிட்டு இருக்கு ஹென்ரி கிளாசனுக்கு. அடுத்ததா பேட் கமின்ஸ். ஸோ பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டீம்ல அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம், தென் எப்போ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா டெத் ஓவர்ல ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் செகண்டா பேட் பண்ண வர்றப்போ பேட்டிங்ல மினிமம் 10ல இருந்து 15+ ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு டிஃபரன்சியல் பிக்கா கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துக்கோங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரி, ஓகே. அடுத்ததா இப்போ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூசுவல் ஜெயதேவ் உன்னட்கட்டும் பேட் கமின்ஸும் தான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. அந்த 16 ஓவருக்கு மேல மினிமம் 2 ஓவர் பேட் கமின்ஸ் பவுல் பண்ணுவாருங்க. ஜெயதேவ் உன்னட்கட் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு, புவனேஸ்வர் குமார் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு. அந்த 16 ஓவருக்கு மேல இன்சிலா பவர் பிளேல பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமாரும் பேட் கமின்ஸ் இந்த 2 பேரும் இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சிலா பவர் பிளேல பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் உமேஷ் யாதவ் அவங்க 2 பேரும் தான் இந்த மேட்ச். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் தான் இன்சிலா பவர் பிளேல பவுல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்த போறாங்க. ஏன்னா ஒரே மாதிரி முதல் 2 மேட்சுமே ஒரே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாரு. முதல் ஓவர் யார் போட்டாரோ கடைசி 18வது ஓவர் வரைக்குமே அவங்களே தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதே ஆப்ஷன் அதே பேட்டர்ல வந்தாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாத்துவாங்க. இந்த மேட்ச் ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் உமேஷ் யாதவ் 2 பேர்ல இவங்க 2 பேர் தான் இன்சிலா பவர் பிளேல ஓவர் போட போறாங்க. டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் மொஹித் சர்மா அண்ட் அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் இவங்க 2 பேரும் டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ரஷீத் கான் அண்ட் சாய் கிஷோர் 2 பேரும் மிடில் பேஸ்ல பவுல் பண்ணுவாங்க. அதுல 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ரஷீத் கானுக்கு இருக்கு. சாய் கிஷோருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். உமேஷ் யாதவ் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவாரு. 4 ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி அவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. மொஹித் சர்மா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஸ்பென்சர் ஜான்சன் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. இதுதான் அவங்களுக்கான பவுலிங்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல பவர் பிளேல ஸ்பென்சர் ஜான்சன் உமேஷ் யாதவ் 2 பேரும் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல மொஹித் சர்மாவும் அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் இவங்க 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. அந்த 16 ஓவருக்கு மேல ஒரு ஓவர் பாத்தீங்கன்னா ரஷீத் கான் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அவருக்குலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. போத் இன்னிங்ஸ்லுமே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால மொஹித் சர்மா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அஸ்மத்துல்லா ஓமர் ஜாயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் பேட்டிங்ல 20ல இருந்து ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல அவருக்கு இருக்க போகுது. ஸோ அடுத்ததா பர்சன்டேஜ் வைஸ் 75ல இருந்து 100%க்குள்ள சேஃபான ஆப்ஷன்ஸ்ல ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட், ஐடன் மேக்ரம், சூமன் கில், விருத்திமன் சாகா இந்த 5 பேரும் இருக்காங்க. தென் அடுத்ததான் பார்த்தோம்னா 5 அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் 6, ரஷீத் கான் 7, பேட் கமின்ஸ் 8, அபிஷேக் சர்மா, சாய் சுதர்சன் இப்படி 10 பேருக்கு மேல ஹை பர்சன்டேஜ்ல இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மேட்ச்ல ஹை பர்சன்டேஜ்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம பிளேயர்ஸை பிரிக்கணும். யாரா இருக்கலாம் ஆப்ஷன்ஸ் வைஸை நம்ம எடுக்கிறோமோ இந்த 10 பேர்த்துல இருந்து கரெக்டான ஆட்களை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கிராண்ட் லீக்ஸ்ல மேல வந்துருவோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் சொல்றேன். ஹென்ரி கிளாசன் 96%, 29% பேர் கேப்டனாகவும் 18% யூசர்ஸ் வைஸ் கேப்டனாகவும் பிக் பண்ணிருக்காங்க. டிராவிஸ் ஹெட்டை 94% பேர் பிக் பண்ணிருக்காங்க. 28% பேர் கேப்டனா பிக் பண்ணிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 60% ஆஃப் யூசர்ஸ் கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ பிக் பண்ணிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்த்தபிள்னா கண்டிப்பா ஒர்த்தபிளே கிடையாது. ஹென்ரி கிளாசனோட டவுன் மிடில் ஆர்டர். ஸோ அது ஒண்ணு. அவர் வர்றப்போ ரஷீத் கான், மொஹித் சர்மா 2 பேர்த்தோட பவுலிங் அட்டாக் அவர் சமாளிச்சு ஆகணும். ஸோ அது மிகப்பெரிய ஒரு டாஸ்க் கண்டிப்பா ஹென்ரி கிளாசனுக்கு.
மொஹித் சர்மாவோட 2-3 பால் பவுண்டரிஸ் அடிச்சாலுமே அந்த ஸ்லோவர் பால்ல கண்டிப்பா ஒரு மாட்டுவார். பேக்கப் அந்த ஸ்லோவர் பால்ஸ்ல கண்டிப்பா ஒரு மாட்டுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படி இல்லைன்னா வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் ரஷீத் கான்ட்ட அவர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அவரை இவ்வளவு பர்சன்டேஜ் பேர் பிக் பண்ணிருக்கிறதும் 29% பேர் அவர் கேப்டனா பிக் பண்ணிருக்கிறதும் ஒரு மைனஸான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அவரை நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல நீங்க கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவர் வந்து உங்களுக்கு சேஃபா தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஸோ இது மாதிரியான மைனஸ் இருக்கு அவருக்கு எகென்ஸ்டா பந்து போடுறப்போ. டிராவிஸ் ஹெட் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாரு. லாஸ்ட் மேட்சே ஹர்திக் பாண்டியா ஓவர்ல 2வது ஓவர்லயே முதல் பால்லே அவரு கேட்ச் டிராப் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பவுண்டரிஸ்ல நிறைய ட்ரீட் பண்ணி நிறைய ரன்ஸ் அடிச்சாரு. சேம் அதே மாதிரி இந்த மேட்ச் அவருக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து 60 ரன் அடிப்பாரா 50+ ரன் அடிப்பாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். என்ன காரணம் அப்படின்னா உமேஷ் யாதவோட இன்சியல் பால், அதாவது இந்த பவர் பில்ல 1வது 2வது ஓவர்லாம் ஒரு பால் பண்ணாருன்னா அவரோட ஸ்விங்கே வேற மாதிரி இருக்குங்க. ஸோ அவரோட ஸ்விங்ல அவர் மாற்றத்துக்கான சான்சஸ் இருக்கும். தென் ஸ்பென்சர் ஜான்சன் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட வந்து டிராவிஸ் ஹெட் வீக்கா இருந்திருக்காரு. அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், ஆனா லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட அவர் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காரு. நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. ஸோ 94% ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து மைனஸ் தான். 28% யூசர்ஸ் அவரை பிக் பண்ணிருக்கிறதும் ஒரு மைனஸ் தான். ஸோ 2 பேத்தையுமே ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட் 2 பேத்தையுமே அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடி இருக்காங்க அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு 100% உங்க டீம்ல செட் பண்ணாம ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. ஐடன் மர்கிராம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியரா தான் அவுட் ஆயிருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல 40 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. பேட்டிங் செகண்ட்ல வந்து 22 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு ஐடன் மர்கிராம். ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சுமன் கில் இந்த வெனுல போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. சரியான ஆவரேஜ் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லுமே நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு, நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. சுமன் கில் இந்த வெனுவோட தத்து பிளேனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வெனுல நிறைய ரன்ஸ் அவர் அடிச்சு வச்சிருக்காரு. விருத்திமான் சாகா டபுள் ஆப்ஷன்ஸ் விக்கெட் கீப்பர் பண்றாரு. கேட்ச் டம்பேட் ரன் அவுட்ல ஒரு 11 பாயிண்ட். தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்போ குயிக்கா ஒரு 20-25% வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அவர் சேஃப்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அடுத்ததா அஸ்மதுல்லா ஓமர்சாய், இவரும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவருங்க, மேக்ஸிமம் 3 ஓவர். தென் 20ல இருந்து ஒரு 25% வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ். இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இவர் இந்த இவ்வளவு பர்சன்டேஜ்க்கு வந்து ஓரளவு ஒர்த்தபிளான பிளேயரா தான் இருப்பாரு. ரஷீத் கான் கண்டிப்பா ஒர்த்தபிள் தாங்க. 85% யூசருக்கு வந்து அவர் கண்டிப்பா ஒர்த்தபிள் தான். 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து ஒரு 15+ ரன். இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை ரஷீத் கான் ஃபீல்டிங் பொசிஷன்ல அவர் தான் இங்கதான் இருப்பாரு. கண்டிப்பா 1 or 2 கேச்சஸ் வந்து அவர் பிடிச்சிருவாரு. பேட் கமின்ஸ் பவுல் வந்து ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து அவரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுவே பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அபிஷேக் சர்மா கரெக்டா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. 2 மேட்சாவே தொடர்ந்து அவர்கிட்ட ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் வந்துட்டு இருக்கு. வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்ல. பவுல் பண்ண மாட்டாரு. அஸ் அ பிளேயரா அவரோட பேட்ல இருந்து நம்ம ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சாய் சுதர்சன் செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. விளையாண்ட 2 மேட்சுமே அவர் இருந்து நல்ல கான்ட்ரிபியூட். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 40+ ரன், செகண்ட் மேட்ச் சென்னைக்கு அகைன்ஸ்ட் ஒரு 35+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. இந்த மேட்சும் அவரோட பேட்ல இருந்து கண்டிப்பா 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கு. வேற எந்த ஆப்ஷனும் இல்லைங்க. மைனஸ் இவர்கிட்ட இருக்கிற மைனஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரை இம்பாக்ட் பிளேயரா தான் பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அவர் பேட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே உட்கார வச்சிடறாங்க. இம்பாக்ட் பிளேயரா வேற ஒருத்தர் உள்ள வந்துடுறாரு. அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அஸ் அ பிளேயரா அவர் 35-40+ ரன் அடிக்கணும். அதர்வைஸ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் இந்த மேட்ச் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் இருப்பாரு. சரி, ஓகே. இந்த 10 பேர்ல இருந்து லைக் ஹென்ரி கிளாசன் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. டிராவிஸ் ஹெட் கண்டிப்பா 50-50 ஆப்ஷன் தான். ஐடன் மர்கிராம் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் டீம்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒரு 30ல இருந்து ஒரு 40% ஆஃப் டீம்ல நீங்க அவரை ட்ரை பண்ணிக்கலாம். சுமன் கில் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். விருத்திமான் சாகா விக்கெட் கீப்பர் பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அஸ்மதுல்லா ஓமர்சாய் போத் இன்னிங்ஸ்லுமே அவர் இம்பார்ட்டன்ட். ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் பவுல் வந்து ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே அவர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. கிட்டத்தட்ட 80% ஆஃப் டீம்ல நீங்க அவரை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் 25ல இருந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஒரு டிஃபரன்ஸியலா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் அவர் ட்ரை பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், நல்லாவே ஆடுறாரு. மைனஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங்ல நல்ல லைன் அண்ட் லென்த்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பென்சர் ஜான்சன் விஸ் அபிஷேக் சர்மா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். சாய் சுதர்சன் 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கிறது தான் பெட்டராகவே இருக்கும். ஸோ அடுத்தது 20ல இருந்து 49% இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸை டிசைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர், மயன்க் அகர்வால், ஸ்பென்சர் ஜான்சன். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த 3 பேரும்
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க கண்டிப்பா. இதுல பர்டிகுலரா டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவரை மஸ்ட் ட்ரைனே நான் சொல்லுவேன். கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து 25ல இருந்து ஒரு 30+ ரன் குயிக்கா வந்துடும். ஸோ செகண்டா பேட் பண்ண போறாருன்னா டேவிட் மில்லர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் பேட் பண்றதுக்கு முன்னாடியே லாங்ல இருந்து 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல வந்துருவாரு. குயிக்கா ஒரு 30+ ரன் அடிச்சு அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான் மயங்க் அகர்வால். ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிக் டிஃபரன்சியல் பிக்குங்க. என்ன காரணம்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்டிங் பண்ணாரு. கொஞ்சம் லைட்டா ஒரு இன்ஜுரி இருந்து திரும்ப உடனே ஃபீல்டுக்குள்ள வந்துட்டார். ஸோ ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல தான் இருக்கு. 1 or 2 கேச்சஸ் இவர் பிடிச்சிருவாரு. இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாரு. கண்டிப்பா வந்து இவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் வந்து கிடைக்கும். ஏன்னா டிராவிஸ் ஹெட் எல்லாருமே டிராவிஸ் ஹெட் மேலேயே போக்கஸ் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஓப்பனரான மயங்க் அகர்வால் இந்த மேட்ச் வந்து சைலண்டா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கை நீங்க அவரை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இனிஷியலா பவர் பிளேலயே ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மேட்ச் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாத்த போறதெல்லாம் நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜியை மாத்தினாங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன் இனிஷியலா பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பவுல் பண்ணாரு அப்படின்னா 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்க போது ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ். ஸோ இந்த 3 பேருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க லோ பர்சன்டேஜ்ல. அடுத்ததா ஹியூஜ் ப்ராஃபிட் ஆர் ஹியூஜ் ஃபுல்லா லாஸ், அதாவது ஃபுல்லா நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படின்னா சுத்தமா காசே வராது. அந்த மாதிரியான பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே, புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனட்கட், சபாஷ் அகமது, தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ராகுல் டிவாட்டியா, சாய் கிஷோர், உமேஷ் யாதவ், விஜய் சங்கர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இதுல நம்ம யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதிகமா அதுக்கப்புறம் வருமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். புவனேஸ்வர் குமார் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் தாங்க ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா இருக்க போறாரு. இவர்கிட்ட இருந்து மினிமம் 1 விக்கெட் மேக்சிமம் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. புவனேஸ்வர் குமார் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லிஸ்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஜெயதேவ் உனட்கட், ஜெயதேவ் உனட்கட்டும் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மேபி 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கிடைக்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ விக்கெட்ஸ் வந்து 1 விக்கெட் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் ஜெயதேவ் உனட்கட் அப்படிங்கிறப்ப புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா தெரியுறாரு. ஷபாஷ் அகமது 4 ஓவருமே பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவாரு. ஸோ 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கலாம். ஸோ அதுக்கு மேல கிடைக்குமாங்கிற கொஸ்டின் மார்க். ஆனால் பேட்டிங்ல வந்தாருன்னா 10ல இருந்து ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. மேபி அதுக்காக வேணா நீங்க ஒரு டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் விழுந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குங்கிற பட்சத்துல அவர் வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. இந்த லோ பர்சன்டேஜ்ல டிஃபரன்ஸ் தான் இருப்பாரு. ராகுல் டிவாட்டியாவுக்கான பேட்டிங்க்கு வாய்ப்பு பெருசா கிடைக்கிறது இல்லைங்க. அவருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கடைசி 2 ஓவர் 3 ஓவர் வந்து ஒரு மேட்சை மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். அப்படி வந்தாருன்னா குயிக்கா ஒரு 15ல இருந்து 20+ ரன் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ அது மட்டும் தான் ராகுல் டிவாட்டியாவுக்கு. சாய் கிஷோர் மினிமம் 3 ஓவர் போடுறாரு, மேக்சிமம் 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாருங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் லைக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மயங்க் அகர்வாலுக்கு அடுத்தது 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடன் மக்ரம், ஹென்ரி கிளாசன், இப்படி வரிசையா வெறும் அப்துல் சமாத்னு வெறும் ரைட் ஹேண்டர்ஸாவே தான் இருக்காங்க. பை சான்ஸ் சாய் கிஷோர் இந்த மேட்ச் வந்து ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாருன்னு தோணுது. ஒரு 2 விக்கெட்டாவது எடுப்பாரு அப்படிங்கிற மனநிலை தான் எனக்கு. ஏன்னா மதிய மேட்ச் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் ரஷித் கான், சாய் கிஷோர் 2 பேருமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் அவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிற மாதிரி தோணுது. சாய் கிஷோர் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா உங்களோட கிராண்ட் லிஸ்ட்ல ட்ரை பண்ணிக்கோங்க. உமேஷ் யாதவ் இருந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். விஜய் சங்கர் இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இம்பாக்ட் பிளேயர். ஸோ இம்பாக்ட் பிளேயர்னு பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட்ங்க. போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 12 ஓவருக்கு அப்புறம் தான் அவர் ஓவரே கொடுக்குறாங்க. செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா அந்த கடைசி ஓவரே அவர் தான் பால் பண்ணுவாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஹென்ரி கிளாசனுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரபிளா இருப்பாரு இந்த மேட்ச்ல. அதுல எந்த ஒரு விஷயமும் இல்ல. கண்டிப்பா ஒரு ட்ரபிள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இவரு அப்படி இல்லைன்னா ரஷித் கான் 2 பேருக்கு எகென்ஸ்டா அவர் கொஞ்சமே கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். உம்ரான் மாலிக் லாஸ்ட் மேட்ச் ஒரே ஓவர் தான் பவுல் பண்ணாரு. அவரோட வேகத்திலேயே பாலை டச் பண்ணாவே அது பவுண்டரிஸ்ல போய் விழுவுது. அந்த மாதிரியான ரொம்ப வேகமா போடுறாரு. அதனால 1 ஓவர் 2 ஓவர் தான் அவருக்கு கொடுக்குறாங்க. ரன்ஸ் அதிகமா கொடுத்துறாரு அப்படின்ட்டு 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃபான ஆப்ஷன் அஸ்மத்துல்லா ஓமர்சாய், சுமன் கில், ரஷித் கான். இந்த 3 பேருமே உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல இவங்களுக்குலாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அஸ் யூசுவல் ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட்,
இந்த 2 பேருக்கு தான் வந்து ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன் கரண்ட் ஃபார்ம். அதை வச்சு அவங்க சேஃபா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். கிராண்ட் லீக்ஸ்க்கு தான் நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு கண்டிப்பா மயங்க் அகர்வாலுக்கு ஒரு டீம்ல கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா கொடுத்து பாருங்க. தென் அடுத்ததா பேட் கமின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா பேட் கமின்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அதே மாதிரி புவனேஸ்வர் குமாருக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. எப்ப வேணாலும் அவரோட ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. அது இந்த மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. ஏன்னா மதிய மேட்ச்ல அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி குஜராத்ல வந்து கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் விர்த்திமன் சகா அவருக்கு ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஸ்பென்சர் ஜான்சன், மோஹித் சர்மா, இந்த 2 பேருக்குமே உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. மோஹித் சர்மா போத் இனிஸ்லுமே டெத் ஓவர் அப்படிங்கிறதுனால நீங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் ஆகாவது ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.